Hey guys, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சாம்சங் நிறுவனம் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய சாம்சங் Galaxy A22 4G மொபைல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் Galaxy 22 5G மொபைல். இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் பேஜஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த மொபைலில் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா 6.6 இன்ச்சஸ்க்கான 98 ரிப்ரஸ் ரேட் உள்ள TFT டிஸ்பிளே தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் Android 11 ரன் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் சாம்சங்கோட அப்டேட்டான One UI Core 3.1 சப்போர்ட்டும் இதில் இருக்குது. அடுத்தது இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தோம்னா MediaTek Dimensity 700 5G இருக்குது. ஸோ இது சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா Mali G57 MC2 சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் பார்த்தோம்னா 64GB 4GB ரேம் மாடல் ஒன்று, 128GB 4GB ரேம் மாடல் ஒன்று, 128GB 6GB ரேம் மாடல் ஒன்று, 128GB 8GB ரேம் மாடல் ஒன்று தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான வைட் கேமரா, 5 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் கேமரா வித் LED ப்ளஸோட ட்ரிபிள் கேமரா செட்டப் பண்ணுறது இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க மெயின் கேமராவை. அதில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரான்றதையும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டைமென்ஷன் பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா சைட் மேட்லையும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 3.5mm ஜாக்னு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டியை பார்க்கும்போது 5000 mAh ஒரு பெரிய பேட்டரின்றதை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. மொபைலில் இருக்கக்கூடிய வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வைஃபை, அப்புறம் ப்ளூடூத், GPS, NFC, அடுத்தது பார்த்தீங்கன்னா USB Type-Cக்கான ஒரு சார்ஜிங் போர்ட்ன்றதையும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க.